ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரிக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். சாபுதானா லட்டு. இந்த லட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப்பு ஜவ்வரிசி போட்டுக்கலாம். 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நைட்டு ஊற வச்சா போதும், காலையில் கரெக்டாக இருக்கும். ஊறிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஜவ்வரிசி எடுத்து இந்த மாதிரி மசிச்சு பார்த்தா மசியும். அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும். நான் எடுத்துக்கிறது ரொம்ப சின்ன ஜவ்வரிசி. பாருங்கள், இது நல்லா மோத்திச்சூர் லட்டு மாதிரி இருக்கிறதுல செஞ்சால். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணிலாம் சுத்தமாக வடிச்சிட்டு இதில் போட்டு நல்லா கலரிக்கலாம். கை விடாமல் கலரிக்கிட்டே இருந்தோம்னா அதில் இருக்கிற தண்ணியே போதும், நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்துடுச்சு. இந்த பதம் வந்ததும் நம்ம 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 1 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். ஜவ்வரிசிலாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் உடச்சி விட்டுங்க. இப்போ இது திக்கு பதம் வந்ததும் நம்ம ஏலக்காய் பொடியை ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே சால்ட்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நல்லா சுவையை கூட்டி கொடுக்கும், அதனால தான். இப்போ நல்லா கலந்து விட்டுங்க. கலந்து விட்ட பிறகு இந்த அளவுக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா பிசு பிசுப்பாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம நிறுத்திட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம், ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு முந்திரி பருப்பை ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை உடச்சி போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து நம்ம ஜவ்வரிசியில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கும் பதத்தில் ஓரளவுக்கு ஆறின பிறகு நம்ம லட்டுக்கெலாம் பிடிச்சிடலாம். இதை பாருங்கள், நல்லா பிடிக்க வருது. நல்லா டைட்டாக பிடிக்கணும், அப்போ தான் நமக்கு உருண்டை ஷேப்பு வரும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். எல்லா ஜவ்வரிசியுமே இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் அலங்காரத்துக்காக பிஸ்தாவை பொடி பண்ணி நான் அது மேலே அலங்காரத்துக்காக வச்சுக்கிறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த சாபுதானா லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.